தருமபுரியில் வக்கீல்கள் உண்ணாவிரத போராட்டம். தருமபுரி வக்கீல்கள் சங்கம் சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகம் செல்லும் தடங்கம் தேசிய நெடுஞ்சாலை நுழைவு வாயில் அருகில் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. இந்த போராட்டத்திற்கு சங்க தலைவர் அழகுமுத்து தலைமை தாங்கினார். செயலாளர் சரவணன் முன்னிலை வகித்தார். பொருளாளர் கார்த்திகேயன் வரவேற்றார். மூத்த வக்கீல் ராஜாங்கம் போராட்டத்தை தொடங்கி வைத்து பேசினார். தருமபுரி ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் செயல்பட்டு வந்த சிறப்பு மாவட்ட நீதிமன்றம் மற்றும் சிறப்பு சார்பு நீதிமன்றம் ஆகிய நீதிமன்றங்கள் தருமபுரியில் உள்ள பழைய நீதிமன்ற வளாகத்தில் புதுப்பிக்கப்பட்டுள்ள பழமை வாய்ந்த கட்டிடத்திற்கு மாற்றம் செய்யக்கூடாது. தொடர்ந்து அந்த நீதிமன்றங்கள் ஏற்கனவே செயல்பட்டு வந்த ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் செயல்பட நடவடிக்கை எடுக்க வேண்டும். தருமபுரி ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் செயல்பட்டு வந்த போக்சோ நீதிமன்றம் மற்றும் சார்பு நீதிமன்றங்கள் வேறு கட்டிடங்களுக்கு மாற்றக்கூடாது. தேசிய நெடுஞ்சாலையில் இருந்து தருமபுரி ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்துக்கு செல்லும் சாலை மிகவும் பழுதடைந்து போக்குவரத்திற்கு உபயோகமற்ற நிலையில் உள்ளது. இந்த சாலையை தரம் உயர்த்தி இருவழிச்சாலையாக மாற்ற வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. இந்த போராட்டத்தில் சங்க இணைச் செயலாளர் சங்கீதா, சங்க துணைத் தலைவர் குமார், வக்கீல்கள் ராஜ்குமார், பிரகாஷ், வீராசாமி மற்றும் பலர் கலந்து கொண்டனர். இந்த உண்ணாவிரத போராட்டத்தை வக்கீல் மாதேஷ் முடித்து வைத்து பேசினார்.